ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் டிக்கெட் கார்டை வாங்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக அபிஷேகா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காகவும் இருக்காங்க. தினோஜ் அண்ட் அபிஷேகா இவங்களுக்குள்ள என்ன மாதிரி கிளாஷ், எப்படி ஒரு டிக்கெட் வாங்கினார் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் ஜூனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான லெவல் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சு கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 60s 70s 80s இந்த காலகட்டத்தில் நடந்தக்கூடிய பாடல்கள் பேஸ் பண்ணி ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் ஜினோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் ஆல்ரெடி டிக்கெட் வந்து வாங்கிட்டாரு இந்த ஒரு சீசனுக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நேரத்தில் கொடுத்துருப்பாரு. அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீ சீசன் 5 டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீ செலக்டட் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் வச்சு தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு. இவரும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் வச்சு தாராளமாக சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் நிஜமாவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த வகையில் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடி அசத்திருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜெட்டிக் ப்ளஸ் இவங்களுக்கு தனி பேஸ் ஆடியன்ஸும் கிரியேட் பண்ணதால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கே ஒரு கேங் வந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த பாப்பாவோட எனர்ஜி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்ற வகையில் கண்டிப்பாக தினோஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காம்படிஷனாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு சீசனில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விஷயத்த தாராளமாக சொல்லாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாரு, உங்களுக்கு அபிஷேகா பிடிக்குமான்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.